ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் ஒரு கப் பொட்டுக்கடலையை வச்சு ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய ஒரு ஹெல்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி பொட்டுக்கடலை உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது நம்ம ஒரு 10-15 நிமிஷத்தில் டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. சரி வாங்க, இப்போ இந்த பொட்டுக்கடலை உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பொட்டுக்கடலை உருண்டை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு கடாயில் அரைக்கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன், அதை உள்ள சேர்த்துடலாம். கூடவே 1/4 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. வெல்லம் கரைஞ்சி பாகு கெட்டிப்பதம் வர்ற அளவுக்கு பாருங்கள். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சி பாகு ஓரளவுக்கு திக்காயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. பாருங்கள், முன்னே இருந்ததை விட இப்போ பாகு நல்லா திக்காக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ வெள்ளைப்பாகு ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்குறதுக்காக ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வெள்ளைப்பாகை உள்ளே விட்டு பார்த்தீங்கன்னா தண்ணியுடைய கலர் மாறாமல் பாகை கையில் உருட்டுறும் போது கரைஞ்சி போகாமல் நல்லா சேர்ந்து வரணும். பாருங்கள், வெள்ளைப்பாகு நல்லா சேர்ந்து வருது. இதை கையில் எடுத்து உருட்டி பார்த்தீங்கன்னா கரைஞ்சி போகாமல் நல்லா உருண்டு வரணும். இதுதான் உருட்டு பதம். இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி வெள்ளைப்பாகு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாகு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கேன், அதை உள்ள சேர்த்துடலாம். 1 கப் பொட்டுக்கடலை எடுத்திங்கன்னா அதுக்கு அதே கப்பில் அரை கப் அளவுக்கு மட்டும் வெல்லம் சேர்த்துக்கோங்க. இனிப்பு சரியாக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விடுங்க. ஸ்டவ் ஹையில் வைக்கக்கூடாது, சிம்மில் வச்சு கலந்து விடுங்க, அப்போ தான் கரெக்டாக வரும். பாருங்கள், இப்போ வெள்ளைப்பாகு பொட்டுக்கடலையோடு நல்லா சேர்ந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுட்டு வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அதே கடாயில் வச்சுருந்தோம்னா ஏற்கனவே வெள்ளைப்பாகு நல்லா திக்காக இருக்கிறதுனால லைட்டாக பூத்து போன மாதிரி ஆகிடும். அந்த சூடாக இருக்கிற மாதிரி உடனே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு லைட்டாக இதை ஆற விட்டுருங்க. ஓரளவுக்கு ஆறி கை பொறுக்கிற சூட்டில் இருக்கிற போது நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். பாருங்கள், இப்போ பொட்டுக்கடலை லைட்டாக ஆறி கை பொறுக்கிற சூட்டில் இருக்குது. இப்போ கையில் கொஞ்சமாக அரிசி மாவு இல்லைன்னா எண்ணெய் தடவிட்டு இதை கொஞ்சம் கொஞ்சமாக கையில் எடுத்து நல்லா அழுத்தம் கொடுத்து உருண்டை பிடிச்சிக்கோங்க. நல்லா இது மாதிரி அழுத்தம் கொடுத்து உருண்டை பிடிச்சிக்கோங்க, அப்போ தான் உதிர்ந்து போகாமல் இருக்கும். அப்பப்போ தேவைப்பட்டால் கையில் கொஞ்சமாக அரிசி மாவு இல்லைன்னா எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடாக தான் இருக்கும். சூடாக இருக்கிற போதே உருண்டை பிடிச்சிங்கன்னா தான் நல்லா இது மாதிரி உருண்டை பிடிக்க வரும். அவ்வளோதான், இப்போ பொட்டுக்கடலை உருண்டை தயாராகிடுச்சு. இதே மாதிரி எல்லா பொட்டுக்கடலையுமே உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு இப்போது ரொம்ப சுவையான ஒரு ஹெல்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி பொட்டுக்கடலை உருண்டை ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. ஸோ இது வீட்டில் இருக்கக்கூடிய 2 பொருட்களை மட்டும் வச்சு ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக் தான். குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கூடயே நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.